வணக்கம். நமது அரசாங்கம் எவ்வளவு மோசமான அல்லது கோழைத்தனமானதாகவும் முதுகெலும்பில்லாததாகவும் இருந்திருக்கிறது என்பதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் குறித்து அருந்ததிராய் இப்படி கூறியிருக்கிறார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் நமது ஆட்சி உட்பட மாற்ற வேண்டிய எந்த ஒரு ஆட்சியும் மக்களே மாற்ற வேண்டும். முழு உலகையும் மிரட்டி அடிபணிய வைக்க முயற்சிக்கும் வீங்கிய அல்லது பொய் பேசும் ஏமாற்றும் பேராசை கொண்ட வளங்களை அபகரிக்கும் குண்டு வீசும் ஏகாதிபத்திய சக்தியும் அதன் கூட்டாளிகளும் அல்ல என்றும் அருந்ததிராய் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். நான் என் தாயின் மகள் என்பதாலும் என் தோள்களை நிமிர்த்தி இதை சொல்ல வேண்டியிருப்பதாலும் எனக்கு சொல்ல ஒன்று இருக்கிறது. உலகை விழுங்கவிருக்கும் போரை பற்றிய ஒரு சிறு அறிக்கை இது. அன்னை மேரி என்னிடம் வருகிறார் என்பதை பற்றி பேச இன்று நாம் இங்கே இருக்கிறோம் என்பது எனக்கு தெரியும். ஆனால் தீபிடித்து எரியும் எந்த அழகான நகரங்களான தெஹ்ரான், இஸ்பஹான் மற்றும் பெய்ரூட் பற்றி பேசாமல் எப்படி நாளை முடிக்க முடியும்? என் அன்னை மேரியின் நேர்மை மற்றும் அநாகரிக உணர்வை மனதில் கொண்டு ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தூண்டுதலற்ற மற்றும் சட்டவிரோத தாக்குதலை பற்றி ஏதாவது சொல்ல இந்த தளத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். இது நிச்சயமாக காசாவில் அமெரிக்க இஸ்ரேலிய இனப்படுகொலையின் தொடர்ச்சியாகும். அதே பழைய இனப்படுகொலையாளர்கள் அதே பழைய நாடகத்தை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொல்வது, மருத்துவமனைகளில் குண்டு வீச்சு நடத்துவது, நகரங்களில் கம்பளம் குண்டு வீச்சு நடத்துவது, பின்னர் பாதிக்கப்பட்டவராக நடிக்கிறார்கள். ஆனால் காசாவில் ஈரான் இல்லை. இந்த புதிய போரின் அரங்கம் உலகம் முழுவதையும் விழுங்கும் அளவுக்கு விரிவடையக்கூடும். நாம் அணுசக்தி பேரழிவு மற்றும் பொருளாதார வீழ்ச்சியின் விளிம்பில் இருந்து வருகிறோம். ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியை குண்டு வீசி தாக்கிய அதே நாடு உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றான ஹிரோஷிமாவை குண்டு வீச தாக்க தயாராக இருக்கலாம். இதை பற்றி விரிவாக பேச வேறு சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே இங்கே நான் ஈரானுடன் நிற்கிறேன் என்று எளிமையாக சொல்கிறேன். சந்தேகத்திற்கு இடமின்றி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் நமது உட்பட எந்த ஆட்சிகளும் மாற வேண்டும். சில வீங்கிய பொய் ஏமாற்றுதல், பேராசை, வளங்களை கைப்பற்றுதல், குண்டு வீச்சு, ஏகாதிபத்திய சக்தி மற்றும் முழு உலகத்தையும் அடிபணிய வைக்க வேண்டும் என்ற முயற்சிக்கும் அதன் கூட்டாளிகளால் அல்ல, மக்களால் மாற்றப்பட வேண்டும். ஈரான் அவர்களை எதிர்த்து நிற்கிறது. அதே நேரத்தில் இந்தியா அவர்களை பயமுறுத்துகிறது. நம் அரசாங்கம் எவ்வளவு துணிச்சலானது, முதுகெலும்பில்லாதது என்பதை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். நீண்ட காலத்திற்கு முன்பு நாம் மிகவும் ஏழைகளை கொண்ட நாடாக இருந்தோம். ஆனால் நமக்கு பெருமை இருந்தது. இன்று நாம் ஒரு பணக்கார நாடாக மாறிவிட்டோம். மிகவும் ஏழைகள், வேலை இல்லாதவர்கள் உண்மையான உணவுக்கும் பதிலாக வெறுப்பு, விஷம் மற்றும் பொய்களால் உணவளிக்கப்படுகிறார்கள். நாம் பெருமை இழந்து விட்டோம். நாம் கண்ணியத்தை இழந்து விட்டோம். நாம் தைரியத்தை இழந்து விட்டோம். நமது திரைப்படங்களை தவிர டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அமெரிக்க அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை பகிரங்கமாக கேலி செய்து இழிவுபடுத்துகிறார்கள். நமது பிரதமரோ தனது புகழ்பெற்ற அர்த்தமற்ற சிரிப்பை சிரிக்கிறார். மேலும் நம்மை அணைத்துக் கொள்கிறார். காசாவில் இனப்படுகொலை உச்சத்தில் இருந்தபோது வெளியேற்றப்பட்ட பாலஸ்தீனிய தொழிலாளர்களுக்கு பதிலாக இந்திய அரசு ஆயிரக்கணக்கான ஏழை இந்திய தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியது. இந்த இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ள நிலையில் அந்த இந்திய தொழிலாளர்கள் அந்த பதுங்கு குழிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று செய்திகள் வருகின்றன. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? உலகில் நம்மை இந்த முற்றிலும் அவமானகரமான, வெட்கக்கேடான, அருவருப்பான இடத்திற்கு தள்ளியது யார் என்ற கேள்விதான். உங்களில் சிலருக்கு ஏகாதிபத்தியத்தின் ஓடும் நாய் என்ற அந்த ஆடம்பரமான மிகைப்படுத்தப்பட்ட சீன கம்யூனிஸ்ட் வார்த்தையை பற்றி நாங்கள் எப்படி நகைச்சுவையாக கூறினோம் என்பது நினைவிருக்கும். ஆனால் இப்போது அது நம்மை நன்றாக விவரிக்கிறது என்று நான் கூறுகிறேன். நிச்சயமாக நமது செல்லுலாய்டு ஹீரோக்கள் போருக்கு பிறகு மாயப்போரை வென்று ஊமையாகவும் அதிக தசையுடனும் முன்னேறும் நமது பிரிவுபடுத்தப்பட்ட நச்சு திரைப்படங்களை தவிர அவர்களின் தேவையற்ற வன்முறை மற்றும் மூளைக்கான அவர்களின் மலத்தால் எங்கள் தீராத இரத்த வரியை தூண்டுகிறது. ஒட்டுமொத்தமாக இப்படி அருந்ததிராய் இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை அல்லது இஸ்ரேல் தற்போது நடக்கக்கூடிய ஈரான் பிரச்சனை பற்றி இந்தியாவினுடைய அரசாங்கத்தை முதுகெலும்பில்லாததாகவும் மிக கோழைத்தனமான அரசாங்கம் என்றும் கூறிவிட்டு நான் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணை அளிக்கிறேன் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.